வெல்கம் டு நம்ம பெட்ஸ். காலையிலேயே இன்றைக்கி எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, நம்ம தம்பியோட கடா சண்டை இன்றைக்கி. அதனால தான் காலையிலே ரெடியாகி சண்டை கிளம்பிட்டோம். சண்டை வீடியோ எதுவும் போடல, ஏன்னா யூடியூப்பில் ஆடு சண்டை போடுற வீடியோ அதெல்லாம் போடக்கூடாது. அதனால் சும்மா அவுட்ரானது மட்டும் நான் எடுத்து போடுறேன். கிடா சரி ஜோடி ஆயிடுச்சு. அங்கே தெரியுதுல, அந்த கிடாவில் தான் சரி ஜோடியாச்சு. முடிச்சுட்டு அப்படியே நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம சேவல் பட்டா ஜான்விக் இவரை தான் இன்றைக்கி நம்ம நீச்சல் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட இருக்க அந்த பெரிய சேவலை பிடிச்சி தனியாக அடைக்கணும், இல்லைன்னா சண்டை போட ஆரம்பிச்சிடும். அதனால இப்படி கப்பில் இறைய காமிச்சு ரூமில் கொண்டு போய் வச்சிட்டோம்னா இந்த மாதிரிக்கு அது ரூமை தேடி போகும். உள்ளே போயிடுச்சுன்னா அப்படி நம்ம கதவை லாக் பண்ணிடலாம். ஏன்னா அந்த பட்டா நீச்சல் போட்டோம்னா வெயிலில் ரிங்கில் போட்டு வச்சுருக்கணும் ஒரு 10 நிமிஷம். 2 சேவல் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா சண்டை போட ஆரம்பிச்சிடும். நம்ம தம்பி தான் நீச்சல் போடுறாப்புல இன்றைக்கி சேவலுக்கு. கொஞ்சம் இன்றைக்கி நீந்த மாட்டேன்ட்டேன், தனியாக குடிச்சுவிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு வெயிலில் போட்டாச்சு. வெயிலில் போட்டு அப்புறம் அந்த ரூம்குள்ளே விட்டுறது. தண்ணி கிண்ணி எல்லாம் இறங்கினானே கொஞ்சோண்டு இறைய வச்சு ரூம்குள்ளே தெரிய விட்டுட்டு சாயங்காலம் திரும்ப எப்பயும் போல் நார்மலாக இறைய வச்சு கண்டினியூ பண்ணிடுறது. நம்மள்ட்ட இருக்க கோழிகளுக்கு கொஞ்சம் கூண்டு பத்தாமல் இருந்துச்சு, அதனால் புது கூண்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆமாம், நீச்சல் போடுற வேலை இருந்ததுனால ஃபுல் வீடியோ எடுக்க முடியலை. உங்களுக்கு ஃபினிஷிங் வீடியோ காட்டுறேன். இதுதான் ஃபினிஷிங் வீடியோ. பார்த்தா நம்ம சேவல் டாப்பில். இது பிரீடர் சேவல். புது இடத்த சுற்றி பார்த்துக்கிறக்காப்பில் அடுத்து நம்மள்ட்ட இருக்க ஆடுங்களெல்லாம் இன்றைக்கி நீச்சல் போட்டிருந்தோம். அந்த ஆடுகள்லாம் உங்களுக்கு தெரியாததுனால அதை எதுவும் எடுக்க முடியலை, வீடியோவும் எடுத்து காட்டலை. இதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ஆடு எல்லாத்தையும் காட்டுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.